இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணல்ல இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசியல் சட்ட திருத்த மசோதாக்கள். அதாவது மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்த மசோதா, அதை அமல்படுத்த வேண்டும்ட்டு அதற்காக ஒரு 3 அரசியல் சட்ட திருத்த மசோதாக்களை முன்வைத்திருக்கிறது மத்திய அரசு. அது தொடர்பாக எதிர்கட்சிகள் ஒரு நிறைய கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறாங்க. விவாதம்ங்கிறது அங்க ஒரு புயலையே கிளப்பி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பல சந்தேகங்களையும் கடந்த 2 நாட்களாகவே எல்லோரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்க முடிகிறது. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நமக்கு பல விளக்கங்களை தர வந்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடமே நேரடியாக பேசலாம். வணக்கம் மேம். மேம் சொல்லுங்க, அதாவது விமன் ரிசர்வேஷன் பில், அதாவது இந்த மொமெண்ட்டுக்கே அது நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது அவசியமா? ஏன் அவசியம்? அதாவது இந்த 33% ரிசர்வேஷன் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பிஜேபி ஆட்சியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் 33% ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். சோ இப்ப அது அமலுக்கு வர ஒரு நேரத்துல காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்களா இல்லையான்றது அவங்களோட டிஸ்கிரிஷன். சோ இது நான் ஒரு கேவியட் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். இது ஏதோ ஒரு பாஜக கொண்டு வந்த ஒரு மசோதா கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், விமன் ரிசர்வேஷன் பில்லு முதல்ல தேவையா இல்லையா அப்படின்ற கேள்வி. இப்போ நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பஞ்சாயத்துல 50% விமன் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. நமக்கு அங்க ரிசர்வேஷனும் வந்திருக்கு. அண்ட் அதுல என்னென்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ எதனால விமன் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, வெரி அன்பார்ச்சுனேட்லி 78 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு சுதந்திரம் வாங்கி, இன்னமும் பெண்களுக்கு பொலிட்டிக்கலா ஒரு பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னா இன்னமும் இது ஒரு ஆணாதிக்கத்தை ஒரு சமூகம், இங்க பெண்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற நம்பக்கூடிய ஒரு தருணத்துல இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், சரி எதனால பெண்களுக்கு 33% கொடுக்கணும்? இதனால என்ன பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது? பாலிசி மேக்கிங்ல என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? பார்லிமெண்ட்ல 33% போய் விமன் உட்கார்ந்து நமக்கு எதுல என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? மத்தவங்க எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு அதாவது 2024 2025 இந்த 2 டேட்டா மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆகிற பெண் குழந்தைங்க 47% 2024ல, 50% 2025ல. ஸோ டெக்னிக்கலி சரிசமானமா பெண்களும் படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஆனா இந்த 50% பாஸ் பண்ண குழந்தைங்கள்ல இருந்து, கிராஜுவேட்ஸ்ல இருந்து 26% மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. இது ரொம்ப கவலை கொடுக்கிற ஒரு டேட்டா நமக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கும் அம்மா அப்பா படிக்க வைக்கிறது என்னன்னா, தன் கால்ல தன் நிக்கணும், ஏன்னா பினான்சியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா பெண்களையும் நம்ம படிக்க வைக்கிறது. ஆனா நம்ம சமூகம் இருக்கிற ஒரு தருணத்துல, ஏன்னா பெண்கள்னா கல்யாணம், குழந்தைங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல பெண்கள் தள்ளப்படுறதுனால அவங்களுக்கு ப்ரொஃபஷனலி எப்படி க்ரோ பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இன்னைக்கு இல்ல வருஷ காலமா இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த ஒரு பிரிடெக்ஸ்ல இதுக்கு நமக்கு மேஜரா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிசின்னு அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்ப நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாக்குறீங்கன்னா, எதெல்லாம் நம்ம வெஸ்ட்ல இருந்து கத்துக்க கூடாதோ அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டாச்சு. ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதெல்லாம் கத்துக்கிட்டாச்சு. ஆனா எது வெஸ்ட்ல இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி சிஸ்டமே வேண்டான் இருந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்ப இல்ல, ஃபேமிலி சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மென்டல் ஹெல்த்துக்கான பேசிக் ஒரு கான்செப்ட் அப்படின்றத அவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப வெஸ்ட் பின்னாடி போய் நம்ம கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணா குழந்தைங்க வேண்டாம், நம்ம நாயை வளர்க்கலாம், பேய் வளர்க்கலாம், நம்ம அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கோம். பட் சச் பீயிங் த கேஸ்,
ஃபேமிலி யூனிட் அப்படின்றது நிக்கணும், ஃபேமிலி யூனிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸிஸ்ட் ஆனும் அப்படின்னா அந்த ஊர்ல அந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் முடிவெடுத்தா மட்டும்தான். அதுவும் இப்ப படிச்ச பெண்களா இருக்கிறதுனால நமக்கு நம்மளே முடிவெடுத்துக்கிற ஒரு தருணத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். சோ சச் பீங் த கேஸ் வெஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வே, அதாவது குழந்தைக்கு அப்புறமா ஒரு அம்மா வந்து திரும்ப வேலைக்கு போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஃபெசிலிட்டி பை த கவர்மெண்ட் இருக்கு, பை வந்து பிரைவேட் பார்ட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் குழந்தை வந்து அம்மாவும் குழந்தையும் தள்ளி வெளியில போய் வேலை செய்யறதுக்கு அந்த இமோஷனல் பாண்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. நம்ம ஊர்ல அது இருக்கா? மினிமம் கொஸ்டின். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போறது அம்மாக்கு ஒரு கில்ட் இருக்கு அப்படின்னா அது சொசைட்டி கொடுக்குற கில்ட் இன்னொன்னு. சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றது. அதே மாதிரி ரேப்பா இருக்கட்டும், விமன் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் விமன் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், இப்ப இந்த டிசிஎஸ்ல நாசிக்ல நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எழுதி போயிட்டே இருக்கலாம். பாக்ஸ்கோல வந்து நமக்கு வந்து கிரைம் அகேன்ஸ்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம வீல்னு கத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 101% எக்ஸ்ட்ரா பாக்ஸ்கோ கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாவையும் நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா பெண்களுக்கான பிரச்சனைகள், பெண்களுக்கான துயரத்தை பெண்கள் ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுமே தவிர அது ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு பெண்களா இருந்து அதை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இதனால மட்டும்தான் இந்த 33% ரிசர்வேஷன் அப்படின்றது 1990s 2000 வந்த ஒரு கான்செப்ட். ஆனா ஒரு வருஷமும் இது எப்படி இருக்கும்னா பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைம்ல ஒரு மேனிஃபெஸ்டோவா மட்டும் இருக்கும். நாங்க வந்துட்டோம்னா வந்து என்னது லிக்கரை வந்து நிறுத்திடுவோம், ஆல்கஹாலே தமிழ்நாட்டுல இருக்காதுன்னு யாரு பொலிட்டிக்கல் அஜெண்டா பண்ணும் போதும் வந்து அதை பண்ணிட்டு, ஆனா இனி நாள் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல ஆல்கஹால் சேல் இருந்துகிட்டு இருக்கோ. அதே மாதிரி நாங்க வந்தோம்னா 33% விமன் ரிசர்வேஷன் கொடுப்போம்னு ஒருத்தவங்களும் பண்ண ஒரு ப்ராமிஸ் இன்னைக்கு அது அமலுக்கு வருது. நம்ம கண்டிப்பா ஒரு துணையா ஒன்னா நிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். காங்கிரஸே கொண்டு வந்தது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். கடந்த முறை கூட பார்லிமெண்ட்ல 2023 ஒருமனதாக அது நிறைவேற்றப்பட்ட மசோதா தான். ஆனா அதை நடைமுறைப்படுத்த அமல்படுத்த வரும்பொழுது அப்ப கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், மறுவரையறை பண்ணணும், அதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை செய்யணும், அதுக்கப்புறம் தான் இதை அமல்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எதிர்கட்சிகள் கேட்டபோது இந்த பதில் வந்தது. ஆனால் இப்ப ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சிறப்பு கூட்டத்தோட நடத்தி ஒரு 3 நாளைக்குள்ள இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த நெருக்கடியை பத்தி தான் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அது ஒரு நியாயமான கேள்விதான். அவ்வளவு அவசரம், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கூட ஒரு மாசம் வெயிட் பண்றதுல என்ன தப்புன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல ஏன் இதை இப்பவே பண்ணணும்ன்ற அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே? இல்ல அதுதான். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பண்றதோ இல்ல சீட்ஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதோ இல்ல எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சீட் அப்படின்றத நம்ம ரீகால்குலேட் பண்றதோ, விமென்க்கு வந்து ஒரு ஸ்டேட்லயும் எவ்வளவு சீட் கிடைக்குது அப்படின்றதோ, இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம்? ஜெனரல் நாலேஜ்க்கு பண்றோமா? எலெக்ஷனுக்கு தானே பண்றோம். அப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ 2023 பாஸ் ஆன ஒரு பில்லு 2024 கூட நம்ம இதை பாஸ் பண்ணி அதோட ஃபார்முலேஷனை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னா அப்ப 2029 கூட இது நீங்க அமலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். 2023 பில் 2026 உட்கார்ந்து டிஸ்கஷன் நடந்தாச்சு, டிபேட்ஸ் நடந்தாச்சு பார்லிமெண்ட்ல. நீங்க வந்து இதுல லென்த் அண்ட் பிரெத் நீங்க பேசியாச்சு, நடுவுல வந்து வெளிநடப்பு செஞ்சாச்சு, எல்லாரும் இன்டர்வியூஸ் கொடுத்தாச்சு, சரின்னு சொல்லியாச்சு, தப்புன்னு சொல்லியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு 23ல. இப்ப எங்க இருக்கோம்? 26. 3 வருஷமா பாஸ் பண்ணல. இன்னும் எப்படி அதை ஃபார்முலேட் பண்ணணும்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கும் they had given you perspectives. அதாவது இப்போ இருக்கிற லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா 1971 சென்சஸ் வழியா தான் இப்போ நமக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கு. இப்போ 2011 சென்சஸ் எடுக்கிறதா இல்ல டைரக்டா 50% சென்சஸ் எடுக்கிறதா அப்படின்றதுதான் டிஸ்கஷன். சோ இப்போ நம்ம என்ன மக்களுக்கு புரிய வைக்கணும்னா எல்லாமே வந்து ஒன்றிய அரசு டிசைட் பண்ணிடுச்சு, இது ஒரு ஃபார்மேட், ஏதோ ஒரு பிளாங்கெட்டா வந்து நேர்ல போயிட்டு ஓகே அப்படின்னு மக்கள் கண் துடைப்பு கிடையாது. முதல்ல மக்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா இப்ப டிஸ்கஷன் என்ன நடக்குது பார்லிமெண்ட்ல, 2011 சென்சஸ் வச்சு நம்ம சீட் அலாட் பண்ணணுமா இல்ல 1971 சென்சஸ் அந்த பழைய காலத்து சென்சஸ் அதை வச்சு சீட் அலாட் பண்ணணுமா இல்ல பிளாட்டா 50% அப்படின்ற சீட் அலாட் பண்ணணுமான்றதுதான் கேள்வி. இப்ப அந்த கேள்வியில என்ன டிஸ்கஷன் ஆகுது அப்படின்னா
தமிழ்நாடு இல்ல மேஜர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப படிப்புல வந்து நம்ம முன்னேறதுனாலயும் எல்லாரும் வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுனாலயும் நம்ம வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இல்லாததுனாலயும் நம்ம வந்து சீட் அளவு நமக்கு கம்மி ஆயிடும். ஆனா யூபி, பீகார் மாதிரி இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து அங்க பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீட் அதிகமாகும். இது கண்டிப்பா 110% மக்களை முட்டாளாக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஆன் ரெக்கார்ட் உங்களுக்கு நான் இதை கிளாரிஃபை பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 16th லோக்சபால மட்டும் வந்து ஒரு லோக்சபா அப்படின்னா 543 எம்பிஸ் இருப்பாங்க. ஓகேவா? 543 எம்பிஸ்ல 16வது லோக்சபா, அதாவது 2014ல நடந்த லோக்சபால வந்து 62 பேர் தான் பெண்கள். 2019ல நடந்த லோக்சபா 17th லோக்சபால 78 பேர் தான் பெண்கள் அவுட் ஆஃப் 543, which is 14%. 18th லோக்சபா இப்ப கரண்ட்ல இருக்கிற லோக்சபா, இப்போ பெண்களோட ரெப்ரசன்டேஷன் கம்மி ஆயிடுச்சு, 4 பேர் கம்மி. இப்ப 74 பேர் தான் இருக்கும், which is like 13.6% தான் வந்து பெண்களோட ரெப்ரசன்டேஷன். இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்கிறவங்கல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்பும் இல்லாம, அப்பா வந்து கட்சியில இல்ல வந்து அம்மா கட்சியில இல்ல ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ட் இல்லாம ஃப்ரெஷ்ஷா எனக்கு எந்த பேக்கப்பும் இல்லைங்க, நான் தான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 50%. அதாவது நம்ம என்ன சொல்றோம், 74ல கிட்டத்தட்ட 30-35 பேர் மட்டும் தான் எந்த ஒரு பேக்கிங்கும் இல்லாம மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி இப்ப வெளியில மேல வந்து இருக்கிறவங்க. இதுதான் இன்னைக்கு நிலவரம். கரெக்டா? இப்போ இந்த பில்லு பாஸ் ஆச்சு. இப்ப முதல்ல எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் அது நம்ம அப்புறம் பேசிப்போம். இப்ப இந்த பில்லு பாஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற 543 சீட் வந்து 850 சீட்டா மாறும். 850 சீட்ஸா மாறும். அதுல 35 சீட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் போயாச்சு. சோ 815, அதாவது 815 சீட் தான் இப்ப வந்து we are discussing. அந்த 815 சீட்டை எப்படி நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்றோம், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றது தான் இப்போ the entire discussion is about. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், தமிழ்நாடு, யூபி, வெஸ்ட் பெங்கால், இது 3 மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடுனா சதர்ன் ஸ்டேட்டை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். யூபினா நம்ம எப்பவுமே வந்து அங்க வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், அதனால யூபியை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது எப்படி தமிழ்நாடு எல்லாத்துக்குமே கொடி தூக்குதோ வெஸ்ட் பெங்காலும் எல்லாருக்கும் கொடி தூக்குவாங்க. சோ வெஸ்ட் பெங்காலையும் நான் ஒரு அனாலிசிஸ்க்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கரண்டா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 39 பேர், 39 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அந்த 39 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல நமக்கு ரிசர்வேஷன் பெண்களுக்கு இருக்கா? கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இந்த 39 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க வெறும் லோக்சபா மட்டும் நான் சொல்றேன் 7.2%. அதுதான் நம்மளோட அங்க நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து 7.2% ஆஃப் த டோட்டல் லோக்சபா தான் தமிழ்நாடு. அது வந்து 1971 சென்சஸ் வழியா நம்ம வந்தது. கரெக்டா? இப்போ 1971 சென்சஸை திரும்ப யூஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியுது. பிகாஸ் தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 60 years old. அப்ப இருக்கிற பாப்புலேஷன் சென்சஸ் வச்சு நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஸோ 1971 ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்ப நமக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்ன, 2011 சென்சஸ் இல்லைன்னா 50% ஃபிளாட் 50% ரைஸ் பண்றது. இப்ப 2011 சென்சஸ் வழியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ரெண்டு சென்சஸ்லயுமே அட்வான்டேஜ் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். 6 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். இப்போ வந்து அட் பிரசன்ட் 150 சீட் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல 150 சீட். 150 சீட்னா கிட்டத்தட்ட 28% ரெப்ரசன்டேஷன் ஃபுல்லாவே சவுத் இந்தியால இருந்து தான் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. இப்ப அதே 150 சீட் வந்து இந்த ரிசர்வேஷன் பாஸ் ஆச்சுன்னா 277 சீட்டா மாறும். அப்பவும் 277 சீட்டா மாறினதுக்கு அப்புறமும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் 28% தான் இருக்கும். அதே அளவு இருக்குங்கிறீங்க. அதே ப்ரொபோர்ஷனேட்டா, அதாவது 10 பேருக்கு 2 பேர் நல்லவங்க அப்படின்னா 100 பேருக்கு 20 பேர் நல்லவங்க. அதே ப்ரொபோர்ஷனேட்ல தான் இருக்கும். இதுல எந்த ஒரு 1% மேல கீழே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப 39 சீட் வெறும் தமிழ்நாடு சொல்ற பாருங்க, 39 சீட். இது 2011 சென்சஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த 39 சீட் 50 சீட்டா மாறும். இதே 39 சீட்டை நம்ம வந்து அப்படியே 50% அப்படின்ற ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 59 சீட்டா மாறும்.
இப்போ சென்ட்ரல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணுதுன்னா 2011 சென்சஸ் நீங்க எடுத்தீங்கன்னா திரும்பவும் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு திரும்ப போவோம். அப்ப எந்த ஸ்டேட் நிறைய பாப்புலேஷன் இருக்கோ அவங்களுக்கு நீங்க நிறைய சீட்டு கொடுக்கற மாதிரி திரும்ப வந்து நிக்கும். அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாட்டா 50% கொண்டு போயிட்டோம்னா 2071 சென்சஸ்ல இருந்து 50% அப்படியே நம்ம ஏத்தனோம்னா பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு சொல்றது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டெப்பா இல்லையான்னு எனக்கு புரியல. இதுல எங்க வந்து சவுத் இந்தியாவை வந்து தள்ளி வச்சுட்டாங்க, டெல்லிக்கும் சவுத் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்ல, இதெல்லாம் வந்து இந்த ப்ரொபகேண்டாலாம் ஆன்டி நேஷனலிஸ்ட் ப்ரொபகேண்டா. இல்ல ஆக்சுவலா இதுல மெயினா என்ன இன்றைக்கு பார்லிமெண்ட்ல பேசும் போதே எதிர்கட்சிகள் பேசின விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இது வந்து 2029 எலெக்ஷன்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக இன்றைக்கு மத்திய அரசு இதை செய்யறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை நம்பி அங்க வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்து வந்துருவாங்க. சதர்ன் ஸ்டேட்டை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. சோ பிஜேபி 4th டேர்ம் வரணும் அப்படின்னா இதை பண்ணாதான் அவங்க வர முடியும், இல்லனா வர முடியாது. அதுக்காக தான் இத பண்றாங்க. இது வந்து வெறும் அரசியல் ஆதாயத்திற்கானது. ஏன் வந்து இந்த விமன் ரிசர்வேஷனை நீங்க பழைய அடிப்படையிலேயே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஏன் கிளப் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்கறத பார்க்க முடியும். இல்ல கிளப்னா எதோட கிளப் பண்றாங்க? ஏன் எல்லாம் டீலிமிட்டேஷன் கிளப் பண்றீங்க? எல்லாத்தையும் சேர்த்து ஏன் வந்து ஒரே இதா கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க விமன் ரிசர்வேஷனுக்கு யாருமே எதிர்ப்பு சொல்லல, எந்த கட்சியுமே எதிர்க்கல. நீங்க அதை அப்படியே செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் இப்ப பண்றீங்க? ஒரு கேள்வி. இல்லைன்னா நீங்க இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது? காஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா போங்க, இது ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு வாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். 29ல இது கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்கள் தொகை நம்ம திரும்ப கணக்கெடுப்பு எடுத்து திரும்ப நம்ம டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறமா பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து நமக்கு 39 கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் இருக்கு. எம்பி கான்ஸ்டிடுவன்சி தமிழ்நாட்டுல 39 தான் இருக்கு. கரெக்டா? சோ 50% அப்கிரேட் பண்றது அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுத்தாலுமே 51 கான்ஸ்டிடுவன்சியா மாறுது. இப்போ 39 59 மாறுது. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய கான்ஸ்டிடுவன்சிஸை வந்து பிரேக் பண்ணி சின்ன கான்ஸ்டிடுவன்சிஸா பண்ண போறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 1971 சென்சஸ் டைம்ல நம்மளோட பாப்புலேஷன் வந்து 75 கோடிங்க. டபுள் தர் பாப்புலேஷன். ஜுடிஷியரியும் நமக்கு கஷ்டம். நம்ம ஏன் கேஸ் ஆகாது? ஏன்னா அந்த டைம்ல ஆரம்பிச்ச டைம்ல நமக்கு பாப்புலேஷன் கம்மி. இப்போ பாப்புலேஷன் நிறைய இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தமிழ்நாடு சென்னை கார்பரேஷன் வந்து பெருசா இருந்தது. இப்ப அந்த சென்னை கார்பரேஷனை ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஏன் இந்த மைன்யூட் பண்றோம்? ஏன்னா நிறைய பாப்புலேஷன் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸா இருந்தனால. சோ சிமிலர்லி 39 தொகுதிகளை அதை உடைச்சு 59 தொகுதிகளா மாத்தணும்னா அதுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாம எப்படி பண்ணுவீங்க? அது எந்த வழியா பண்ணுவீங்க? இருக்கிற 543லே கொடுத்துட்டு போங்கன்றாங்க. இருக்கிற 543லே கொடுங்கங்கறாங்க அவங்க. டீலிமிட்டேஷன்ன்றது கவர்மெண்ட் டிசைட் பண்றது கிடையாது. டீலிமிட்டேஷன் டிசைட் பண்றது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட தலைமையில தான் டீலிமிட்டேஷன் நடக்கும். மக்களுக்கு அது புரியணும். டீலிமிட்டேஷன் அப்படின்றது யாரு ரூலிங் பார்ட்டியோ அவங்க டிசைட் பண்ண முடியாது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஹெட்டே சுப்ரீம் கோர்ட் தான். அவங்க டிசைட் பண்ணுவாங்க மெம்பர்ஸ் யாருன்னு. சோ சச் பீங் த கேஸ் இப்போ இருக்கிற 39 59 நம்ம மாத்தணும்னா அடுத்த 2 வருஷத்துல மாத்தணும்னா இது எலெக்ஷனுக்காக பிஜேபி பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்ததுனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் 59 சீட்ல 20 சீட் எக்ஸ்க்ளூசிவா விமன், 39 சீட் முன்னாடி மாதிரியே வந்து ஜெனரல் கேட்டகரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. சோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இதுல டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. 20 பெண்கள் எக்ஸ்ட்ரா வராங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு 39ல 38 ஆனா கூட இவங்க இவ்வளவு கதறதுல ஏதாவது நியாயம் இருக்கும். சவுத் இந்தியாவை டீலிமிட்டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 39 பிளஸ் 20 தானே நடக்குது. இன்னொரு 20 பேரு பெண்கள் தானே எக்ஸ்ட்ரா ஆட் ஆறாங்க. இப்ப அந்த 20 பேரு பெண்களும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது பிஜேபி எம்பிஸா தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா 39 59 இப்ப சொல்லுவாங்க. பட் டீலிமிட்டேஷன் கமிஷன்லாம் வந்து அது முறையாக வந்து ஒரு ஃபார்முலா வந்து வரும் பொழுது அது 59 எல்லாம் கிடைக்காது. அது வந்து 50 46 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போய் நிக்கும். அப்போ வந்து யாருமே எந்த கேள்வியுமே எழுப்ப முடியாது. ஏன்னா நீங்க சொன்னீங்க இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் அது இதை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன் கமிஷனோட அது எனக்கு தெரியல, நீங்க தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். பட் அப்படி
இப்படி ஒரு பாயிண்ட வந்து அவர் வந்து முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இது எக்ஸாக்ட்டா இப்படி கிடைக்காது. இது வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா சொல்றாங்களே தவிர, இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியா தான் தெரியுது. இப்படி கிடைக்காது. அதே வந்து யூபிக்கு வந்து 80க்கு 120 அப்படி போயிடும். சோ இதுல தான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இது கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செய்யப்பட வேண்டிய விஷயம் மாதிரி தானே தெரியுது. கரெக்ட். இப்ப 3 வருஷமா இவங்க ஆலோசிச்சுட்டு தான் இருக்காங்க. 3 வருஷமா இத பத்தி டிஸ்கஷன் இல்ல அப்படின்னு சொன்னா அத நான் நம்ப மாட்டேன். நான் பார்லிமென்ட்ல இன் அண்ட் அவுட் பார்த்துட்டு இருக்கேன். 3 வருஷமா இதோட டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இப்ப இத சொல்லுவாங்க. ஆனா நடைமுறைக்கு வரும்போது அது நடக்காது. நீ இத சொல்லி சொல்லி எனக்கு காதே புளிச்சு போச்சு. நான் ஏன் சொல்றேன் கேளுங்க. ஆர்டிகல் 370 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவே ரெண்டா பிரிஞ்சிரும். முஸ்லிம்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அங்க ஜம்முல இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்து பாகிஸ்தானுக்கு ஓடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு பயமுறுத்துனாங்களா இல்லையா? நடந்தது அது. நடக்கல. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, அந்த சிஏ ஓட டைம்லயும் அதே தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா வந்து முஸ்லிம்ஸ் எல்லாரும் ஊரை விட்டு வெளியில போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரே பிரச்சனையா ஓடிட்டு இருந்தது. நடந்தது அது. பாபர் மசூதியோட இது வந்தது. என்னது ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் எத்தனையோ 150 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்ச ஒரு ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் டைம்ல என்ன சொன்னாங்க, அங்க மட்டும் வந்து கோயில் கட்டிட்டாங்கன்னா யூபியே வந்து கம்ப்ளீட்டா வந்து முஸ்லிம் டாமினேட்டடான ஒரு ஸ்டேட்டா மாறிடும். அங்க இருக்கிற வந்து மசூதி எல்லாத்தையும் இடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மசூதி இடிச்சாங்களா யூபில? ஒரு மசூதி சொல்லுங்க, ஒரு மசூதி இல்ல. நான் இது என்ன சொல்றேன்னா, நான் இது எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் ஷாம்லா. அதாவது பாலிடிக்ஸ்ன்றது முக்கியம். மக்களுக்கு நீங்க போய் சேர்க்கறது முக்கியம். உங்களோட விஷயத்த மக்களுக்கு போய் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு, அவங்க தப்பு, நான் கரெக்ட்னு சொல்றதுல ஒரு அழகு இருக்கு. ஆனா இந்த சொல்றேன்ற பேர்ல மக்களை குழப்பி மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நாட்டு மேல குறைக்க கூடாது. அது முடிஞ்சது. ஓட் சோரின்னு ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஓட் சோரின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தானே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ தனித்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. கொலேஷன் கவர்மெண்ட்ல தானே இப்ப யூபிஏ என்டிஏ இருக்கு. சோ ஓட் சோரி நடந்திருந்ததுன்னா என்டிஏ வந்து எக்ஸ்க்ளூசிவ். எதுக்கு என்டிஏ தேவை? பிஜேபியே வந்து அவங்க ஆட்சி செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப ஓட் சோரியும் நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னும் நீங்க எவ்வளவு மக்களுக்கு இந்த நாட்டு மேல இருக்கிற நம்பிக்கைய குறைக்க போறீங்க? இது நடந்துரும், இது நடந்துரும், இது நடந்துரும். நீங்க சொன்ன இத்தனை விஷயத்துல எது நடந்திருக்கு சொல்லுங்க. இப்ப அதே எலெக்ஷன் கமிஷன் நடத்தின ஒரு எலெக்ஷன்ல தானே தெலுங்கானால வின் பண்ணிருக்காங்க, கேரளால வின் பண்ணிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல வின் பண்ணிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல வின் பண்ணிருக்காங்க. அப்ப அதெல்லாமே கரெக்டா? சரி, இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு இது புரியும். ஆனா இப்ப மக்கள் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்லா இந்த சோசியல் மீடியா ஒரு ட்ராப்ல விழுந்துட்டதுனால ரீல்ஸ மட்டுமே பார்த்து அது மட்டுமே உண்மைன்னு நம்புற ஒரு தருணத்துல இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் எவ்வளவு சீக்கிரம் மக்களுக்கு இம்பாக்ட் பண்ணும்? ஏங்க நீங்க ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்காக உங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்துறதுக்காக மக்களை இறையா போட்டுடலாமா? இப்ப அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சொன்னது நான் ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இல்ல மேடம் நீங்க சொன்னது தப்பு, இது அவங்க சொன்னாங்க, இது நடந்தது, நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அதோட நான் ஒத்துக்கிறேன். See, this is a continuityங்க. இது கண்டினியூஸா நடக்கிற ஒரு விஷயம். 33%ன்றது we demanded. என்ன குறை? முதல்ல 50% எனக்கு வேணும்னு வேணாம். எதுக்கு 33%? அதாவது உங்களுக்கு எல்லா லேபர் ஒர்க்குக்கும் விமன் தேவையா? விமனும் படிக்கணுமா? நாங்கள் வந்து ஃபேமிலி சிஸ்டம் இஃப் women decides today அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்குமா? எவ்வளவு the women has to sacrifice ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு, அதுக்கப்புறம் ஒர்க்ல போய் பார்க்கணும். பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு கம்மி. ஒரு லாயரா என்ன கேளுங்க, நான் சொல்றேன், பெண் அப்படின்ற ஒரே காரணத்தினால they believe that okay she will have her own commitments, let's go for a male counterpart அப்படின்றது லிட்டிகேஷன்ல படிச்சவங்களே யோசிக்கும் போது கார்ப்பரேட்ஸ்ல யோசிக்க மாட்டாங்களா? அப்ப இது சேஞ்ச் வரணும் அப்படின்னா எங்க வரணும்? பாலிசியில வரணும், கவர்னன்ஸ்ல வரணும். அது எப்ப வரும்? பெண்கள் அங்க போய் உட்கார்ந்தாதான் வரும். அண்ட் இதுதான் அந்த தருணம். இது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட வேண்டுகோள். நிச்சயமா மேம், நன்றி. பார்ப்போம் நாளைக்கு வாக்கெடுப்பு என்ன நடக்க போகிறது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பல கருத்துக்களை, அதுவும் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸா கரெக்டா எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி.